உழவர்களுக்கும், உழவு காளைகளுக்கும், அதேபோல உழவுக்கு உதவியா இருந்த சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில தான் நம்ம இந்த பொங்கல் திருவிழாவ எடுத்து கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அந்த பொங்கல் திருவிழாவுல நம்ம பொங்கல் வைக்க உகந்த நேரங்கள் என்ன? அதேபோல சூரியனுக்கு படையல் பண்ணி நம்ம நன்றி தெரிவிக்க உகந்த நேரங்கள் என்ன? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோங்க. பொங்கல் வைக்கிற வழக்கம் இருந்து, நம்ம பொங்கல் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பார்த்திங்கன்னா, நெறைய பேர் வைப்பாங்க. 4:30 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில நம்ம பொங்கல் வச்சு, நம்ம வந்து சூரியன் உதயமாகறப்பயே நம்ம பொங்கல் படைச்சோம் அப்படின்னா, அது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு நல்ல நேரமும் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ராகு காலம், யமகண்டம் எந்த ஒரு தோஷமுமே இல்லாத ஒரு நேரம் அப்படின்னா, அது அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணிலேருந்து 6 மணி வரையிலான நேரம்தாங்க. இது வந்து எல்லாராலயும் அந்த நேரத்தில செய்ய முடியும் அப்படின்னு சாத்தியம் கிடையாதுங்க. எல்லாரும் அந்த நேரத்தில செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரத்தில நம்ம நல்ல நேரம் பார்த்து நம்ம பொங்கல் வைக்கிறோம். அப்படிப்பட்ட நேரம் என்ன நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு மேல நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, 7:45லேருந்து காலையில 7:45 முதல் 8:45 மணி வரை கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சுட்டு, அந்த நேரத்திலேயே நம்ம சூரியனுக்கு படையலும் படைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம். அப்படி இல்லை முடியாதவங்க, காலையிலேயே இவ்வளவு சீக்கிரமாக முடியாது அப்படிங்கிறவங்க, காலையில் 10:35லேருந்து பகல் 1 மணி வரைக்குமே அந்த நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சு பொறுமையாக, ரொம்ப அவசரம் இல்லாமல் பொறுமையாக பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நேரம் சரியாக இருக்கும். 10:35லேருந்து 1 மணி வரைக்கும் வைக்கலாம். நீண்ட நேரமாக, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எல்லா வேலைகளையும் அவங்க ஒரே ஆளாக செஞ்சு செஞ்சு கொண்டு சூரியனுக்கு எல்லாம் படையல் போட்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த 1 மணி நேரம் பத்தாது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பகலில் வந்து 10:30 மணிக்கு மேலே நம்ம பொங்கல் வைக்கிறது நல்லது. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது. அதனால தான் நான் வந்து 7:45லேருந்து 8:45 பொங்கல் வைக்க உகந்த நேரங்கள்னு சொல்கிறேன். 6 to 7:30 யமகண்டம் இருக்குது. அதே போல் ராகு காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:30 மணிக்கு, மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. இந்த நேரத்துலையும் நம்ம செய்யக்கூடாது. ராகு காலம், யமகண்டம் இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியம். அவசியம் பார்த்து செய்யணும். சூரிய பகவான் வந்து ஜனவரி 14, 2026 நம்ம இன்னைக்கே பார்த்திங்கன்னா மதியம் 3:30க்கே மகர ராசிக்கு போயிடுறாரு. அந்த மகர ராசிக்கு அவர் போகிறது தான் நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் முறைப்படி பார்த்திங்கன்னா, சூரிய உதயத்திற்கு பிறகு ஜனவரி 15ஆம் தேதி தை முதல் நாளாக நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த நேரங்களில் நீங்கள் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி படையல் போட்டு நன்றி தெரிவித்து சாமி கும்பிட்டு குடும்பத்தோடு சாப்பிடுங்க. பொங்கலை நல்ல விதமாக கொண்டாடுங்க. அந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளோ தித்திப்பாக இருக்கோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் தித்திப்பாக இருக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் எல்லா கஷ்டங்களையும் தூக்கி தூர போட்டுட்டு தை 1லேருந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சர்க்கரை பொங்கல் பேர் இனிப்பாகவும் உங்களுக்கு இருக்குங்க. நன்றி.